ஹலோ இண்டியா கிளேட்ஸ் வியூவர்ஸ், நான் கிஷோர். இது என் வைஃப் விஷாலா. நடிகர் கிஷோரை பற்றி உங்களுக்கு பெரிதாக அறிமுகம் தேவையில்லை. பொல்லாதவன் படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமாகி ஆடுகளம், ஹரிதாஸ், கபாலி என்று உச்சிக்கு சென்று தற்போது நிறைய படங்களில் நடித்து வருகிறார். இப்போ யாருக்குமே ரிலேஷன்ஷிப் மதிப்பு தெரியல, எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ரீயூஸ் பண்ணுறது, இந்த பொறுமையாக அதை காப்பாற்றிக்கிறது. ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான், பொருளும் அப்படி தான், அப்படியே ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு எவ்வளோ டிவோர்ஸஸ், அவ்வளோ பிரேக்கப்ஸ் சின்ன சின்ன வயசுலேயே எதுக்காகுதுன்னா இந்த ரீயூஸ் பண்ணுற பொறுமை இல்லாததுனால தான் எனக்கு தோன்றுறது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண அவன் பிளாஸ்டிக் ரீயூஸு, கை ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரிலேஷன்ஷிப்பும் பெட்டராக தான் இருக்கும். அதிகாலை 5:30 மணிக்கு நாங்கள் கர்நாடகாவின் சிவனகள்ளி வனப்பகுதியில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அவரின் வீட்டிற்கு சென்று விட்டோம். பச்சை நிற பனியன், அரைக்கால் சட்டை என அவரின் வரவேற்பு எங்களுக்கு வியப்பை தந்தது. ஸோ நம்ம ஜல்லிக்கட்டு பற்றி போராடணும், ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணும். 8 மாடு பால் குடிக்கணும்னு சொல்கிறோம். எங்கே இருக்குது 8 மாடு பால்? நமக்கு கங்காயம் வேணும்னா பால் குடிக்கிறதுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ அங்கேயே பிரச்சனை இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம கம்மி பண்ண மாட்டோம். பேசுவோம், நிறைய பேசுவோம். காங்கேயம் காப்பாற்றணும், நம்ம நாட்டு மாடை காப்பாற்றணும்னுலாம். ஃபைனலாக கீர் மாடு வருது. கீர் மாடு அகைன் அது ஒரு ஜெர்சி மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த ப்ரீடு போயிடுமே. ஸோ நமக்கு பால் வேணும்னா இந்த ப்ரீடை வச்சுக்க முடியாது. நம்ம எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென புன்னகைக்கும் இயற்கையின் அழகு, சூரிய ஒளியை திரை போட்டு வடிகட்டும் மேகக்கூட்டம், லேசான சலசலப்புடன் நீர்முதம் கொடுக்கும் அருவி என நிலவியல் சொர்க்கமாய் இருக்கிறது கிஷோரின் இயற்கை விவசாய தோட்டம். விவசாயி ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஐயோ எனக்கு சப்சிடி கிடைச்சிச்சு, 50% சப்சிடி வந்துச்சுன்னு சந்தோஷமா இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியவே தெரியாது அதோட வேல்யூ. அவனுக்கு சப்சிடி தாண்டி அவனுக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான். அவனுக்கு ஃபஸ்ட்டே ப்ராஃபிட் கொடுத்து அதுக்கு வட்டியை கட்டி ஃபைனலாக இதுக்கு தான் விவசாயி சாகிறது. ஸோ சிஸ்டம் ரொம்ப விவசாயி கேட்க மாட்டான்னு சொல்லி ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்குற ஆள் தேவை. இப்போல்லாம் பரவாயில்ல. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். மழையை எல்லாமே நம்ம வராத மாதிரி பண்ணிட்டோம், இருக்கிற காடெல்லாம் வெட்டி போட்டு. அப்படி இருக்கும்போது டைமுக்கு சரியாக மழை வர மாட்டேங்கிறது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப பிளெயின் லேண்ட்ஸாக இருந்தது. முன்னாடி வெறும் ராகி தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் ராகி யானை இங்கே இருக்குங்கிறதுனால யானை இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த செடி நிறைய செடி போயிருக்கு. இப்போ முந்தானத்து ஒரு டஸ்கர், இங்கே ஒரு 2 டஸ்கர்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்துச்சு முந்தானத்து. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அந்த சைட்லேருந்து ஒன்று வந்திருக்கு, இந்த சைட்லேருந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ உள்ளே பூந்து இது தென்னை, இது கரியத்துக்கு ரொம்பவே பிடிக்கும். தென்னை மரம்னா சாப்பிட்றது இல்லாமல் அந்த சுழின்னு சொல்லுவோம் நடுவில், அதுதான் அடுத்து வளர்கிறதுக்கு அடுத்தடுத்து இதுவாக வரும், இலையாக வரும். அதை பிடிங்கிடும். அங்கே பிடுங்கி போய்ட்டுருக்கு, சாப்பிடவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக் ப்ராப்ளம், எப்படி சொல்லலாம், ரொம்ப ஒரு பெரிய டிலமான்னு சொல்லலாம். நாங்களும் அனிமல் லவர்ஸ் தான். நாங்களும் வைல்ட் லைஃப் பற்றி பேசுகிறோம் நிறைய. இங்கே இருக்கிறதே காடு பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக தான் இங்கே நிலம் வாங்கினோம். இவ்வளோ வருஷம் செடி வளர்த்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னா இது குழந்த மாதிரி தான் வளர்த்துருப்போம். ஸோ ஒரு இதுக்கும் போகும்போதெல்லாம் அது வளர்றது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அந்த சந்தோஷம் அது சொல்ல முடியாது. அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். காடு வன விலங்குகளுக்கானது தானே, அதில் நாம் இருக்கிறது சரியா? தப்பு தான். நம்ம அதுங்க இடத்துல இருக்கோம், அதுங்க இடத்துல என்கரேஜ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தப்பு தான். சிட்டியிலேருந்து பேசுகிறது வேறு, இங்கே இருந்து பண்ணும்போது பேசுகிறது வேறு, இங்கே அனுபவிக்கிறது வேறு. பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு பேலன்ஸ் நம்ம தேடி வேண்டி வரும். ஸோ ஸ்லோவாக ஓரளவுக்கு. ஏன்னா இப்போது இருக்கிற பிரச்சனை எனக்கு இன்னொரு 10 வருஷத்தில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மரம்லாம் வளர்ந்துச்சுன்னா, தென்னை மரம்லாம் வளர்ந்துச்சுன்னா அது டேமேஜ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ ட்ரைங் அ ஃபியூ அதர் மெத்தட்ஸ். ஸோ யானைக்கு என்ன பண்ணணும் நம்மளும் தேடிட்டு இருக்கோம். ஸோ இப்போது என்னென்னா இவங்க எல்லாருமே விவசாயம்னா ஃபுட் கிராப்ஸை விட்டு கமர்ஷியல் கிராப் போயிட்டாங்க. எல்லாமே மல்பெரி வளர்க்குறாங்க. வெறும் அதுதான் சில்க் ஃபார்ம் வளர்க்குறது தான் ஒரு மெயின் இதாக இருக்குது அவங்களுக்கு. ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் தான் பணம் இருக்குது அவங்களுக்கு, அதில் தான் ஒரு ஸ்டெடி இன்கம் வருது அவங்களுக்கு. இங்கே யானை தான் பெரிய கான்ஃப்ளிக்ட்னு இருக்கிறது யானை கூட தான். ஸோ அதுக்காக இப்போது தேன் பூச்சியை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இத்தனை பூச்சி காட்டில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பூச்சி தேன் பூச்சின்னு சொல்லலாம். நிறைய இருக்குது. பட் ஓகே, கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலஸ்ட் பூச்சி ஒரு பெரிய யானை. ஸோ இதுங்க ரெண்டையும் வச்சு
கொஞ்சம் ஒரு ஹார்மோனி க்ரியேட் பண்ணலாமான்னு சொல்லி அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம், அதை துரத்துறோங்கிறதெல்லாம் வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் அனிமல் லவர்ஸுக்கெல்லாம் ரொம்ப தப்பாக தான் தெரியும். பட் ஒரு விவசாயிக்கு அவனோட சோறு பிரச்சனை அவனுக்கு. இந்த அமைதியான சூழலில் விநாயகர் சதுர்த்தி ஏற்பாடுகளை பொறுப்புடன் கவனித்துக் கொண்டிருந்தார் கிஷோர். மறந்து போன இயற்கை விவசாய முறைகளை மீட்டெடுத்து செயல்படுத்தும் இவர் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்கள் இருக்கும் 8 ஏக்கர் வனப்பகுதியில் மா, வேம்பு, தென்னை, பப்பாளி, சோளம், கீரை வகைகள் என ஏராளமான பயிர்களை விளைவிக்கிறார். விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் நாட்டில் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவிண்டால் ரைஸோட விலை வந்து 50 ரூபா இருந்தது. அப்போது ஒரு டீச்சரோட சேலரி வந்து 30 ரூபாலேருந்து 40 ரூபா இருந்தது ஒரு டீச்சரோட சேலரின்னு சொல்லி. ஆனால் இப்போது டீச்சரோட சேலரி வந்து நிறையா அது இது எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 40,000 to 50,000 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குவிண்டால் அரிசிக்கு வந்து 2,000 ரூபா தான். ஸோ 50,000 ருபீஸ் எங்கே, 2,000 ரூபாய்ங்க. ஏன் இவ்வளோ கம்மி கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இவன் படித்தவன், இவனோட குவாலிட்டி அதிகம், இவனோட கான்ட்ரிபியூஷன் அதிகம், அதனால் இவனுக்கு அதிகம். விவசாயி ஒன்றும் அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை, சாப்பாடு தானே வளர்க்குறான், அவன் மண்ணு தானே வளர்க்குது, அந்த மாதிரி தான். ஆனால் எது தேவைன்னு நம்ம பார்த்தா, நான் ஒரு டீச்சர் வேலை இது அவ்வளோ வேல்யூ இல்லாத வேலைன்னெல்லாம் சொல்ல வரல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை தான். ஆனால் இவன் வேல்யூ அவ்வளோவே இம்பார்ட்டண்ட், அவ்வளோவே தெய்வீகமான ஒரு வேலை பண்ணுறான். ஏன் இந்த கம்பேரிசன், ஏன் இந்த டிஸ்பேரிட்டி வந்ததுன்னா, விவசாயிங்களை ஏழையாக வச்சுக்கிறது, அவனை போராக வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க வெள்ளைக்காரங்க பண்ண மாதிரி தான் சேம் பண்ணிருக்காங்க. காந்திஜி அப்போவே சொன்னார், வெள்ளைக்காரன் பண்ணுற வேலை தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கிராமத்தில் போய் இவங்க மெக்காலே எஜுகேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவான், கிராமத்தில் போய் நீங்கள் மேத்மெட்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா அங்கே படித்ததுக்கப்புறம் அவன் யோசிப்பான், எனக்கு இந்த ஊரில் வேலை இல்லை, கிராமத்தில் வேலை இல்லை, நான் படித்தவன் சிட்டிக்கு போகணும், அவன் கிளர்க்காக வேலை பண்ணணும்னு சொல்லி. எங்கள் வெள்ளைக்காரங்க பண்ணது எஜுகேஷன் கொடுத்தது அதனால தான், அவங்களுக்கு கிளர்க்ஸ் தேவை இருந்தது. ஸோ ஏன் நீங்கள் விவசாயிங்களை கொண்டு போய் கிளர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ணாதீங்கன்னு காந்திஜி படித்து சொன்னார். யாருக்குமே புரியல, புரிஞ்சிக்க விரும்பலை. ஸோ நமக்கு டெக்னாலஜி வேணும், எஜுகேஷன் வேணும்னு சொல்லி வந்துட்டோம் வெளியே கிராமத்துலேருந்து. இப்போ தான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலைக்கு நம்ம எவ்வளோ கம்மியாக காசு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போது அப்படி அவன் நமக்கு கிடச்சவனா, நான் ஆக்டர்னு எனக்கு அதிகமாக காசு வேணும்னா ஒரு விவசாயியும் அப்படியே யோசிச்சிருக்கணும், அப்படியே அவனுக்கு கொடுத்துருக்கணும்னா நான் 500 ரூபா ஒரு கிலோ அரிசிக்கு கொடுத்து வாங்கியிருக்கணும். அதை பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு சப்சிடி அது இது ஏதாவது கொடுக்குறோமா இல்லையான்னு நம்ம பார்த்தா அதுவும் சப்சிடியும் விவசாயி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஈவன் த வேர்ல்ட் பேங்க் இட் சீம்ஸ், அவர் தேவேந்திர சர்மா எனக்கு சொன்னது வந்து வேர்ல்ட் பேங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு, நீங்கள் டெவலப்டு கண்ட்ரி ஆகணும்னா இண்டஸ்ட்ரி வளரணும் உங்கள் ஊரில், உங்கள் நாட்டில். ஸோ இண்டஸ்ட்ரி வளரணுன்னா நீங்கள் சிட்டியை வளர்க்கணும். சிட்டி தான் இண்டஸ்ட்ரிக்கு கஸ்டமர்ஸ் தானே, இண்டஸ்ட்ரி பண்ணுற பொருளெல்லாம் சிட்டி தானே வாங்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு சீப் லேபர் கிடைக்காது, இல்லைன்னா கிராமத்துலேருந்து விவசாயங்களை துரத்துங்க, கொண்டு வாங்க, சிட்டிக்குள்ளே கொண்டு வாங்க, அவங்க தான் சீப் லேபர். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கொடுங்க. அவங்க யோசிப்பாங்க, ஐயோ எனக்கு இங்கே வேலை இல்லைப்பா, நான் போகிறேன், அங்கே இது டிரைவராக வேலை செய்கிறேன், அங்கே டர்னராக வேலை செய்கிறேன், அந்த வேலை செய்கிறேன், மெக்கானிக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லி வந்துடுவாங்கன்னு சொல்லி. ஸோ இது ஒரு பெரிய ஸ்கீம். அந்த ஸ்கீமுக்குள்ளே எல்லாரையும் ஏமாத்துற ஒரு இது பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு எதிர்த்தா வந்து நம்ம கொஞ்சம் காந்திஜி கிராம ஸ்வராஜான்னு சொன்னார்ல, காந்தி அந்த மாதிரி ஒரு கிராமத்தை க்ரியேட் பண்ணோம். நீங்கள் ஏதோ சர்க்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஹோப்ஃபுல்லி அது ஆகும். ஆனால் சந்தோஷமாக நம்ம எல்லாருமே இருக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சிடும், அழிஞ்சிரும். இந்த ஜென்ரேஷன் எப்படி ஆகிட்டுருக்குன்னா, நிறைய யூஸ் அண்ட் த்ரோ ஸ்டஃப் வந்துச்சுல. ஸோ அதனால் எதோட மதிப்பு அவங்களுக்கு தெரில, எதையும் மதிக்க தெரில. பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஃபேக்ட்ரி பண்ணி வச்சுட்டாங்களா. ஸோ அதனால் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ. அதே வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துச்சு. இப்போ யாருக்குமே ரிலேஷன்ஷிப் மதிப்பு தெரில, எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ. ரீயூஸ் பண்ணுறது, அதை பொறுமையாக அதை காப்பாற்றிக்கிறது. ரிலேஷன்ஷிப்பும் அப்படி தான், பொருளும் அப்படி தான், அப்படியே ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வருது ப்ராப்ளம். ஸோ நம்ம இன்றைக்கி எவ்வளோ டிவோர்ஸஸ், அவ்வளோ பிரேக்கப்ஸ் சின்ன வயசுலேயே எதுக்காகிறதுனா, இந்த ரீயூஸ் பண்ணுற பொறுமை இல்லாததுனால தான் எனக்கு தோன்றுறது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண அவன் பிளாஸ்டிக் ரீயூஸு, கை ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரிலேஷன்ஷிப்பும் பெட்டராக தான் இருக்கும் அவங்களுக்கு. துளசி டிஸ்டர்ப் ஆன உடனே அப்படி ஸ்மெல்லு. நாங்கள் இங்கே குப்பை போட்டு மூடிருக்கோம் துளசியை. பட் அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இங்கே ஸோ நம்ம கவர் பண்ணிருக்கோம்ல, அதனால் வி ஆர் ப்ரொடெக்டிங் த சாயில். இந்த மண்ணை வந்து வெயிலேருந்து காப்பாற்றுறோம். ஸோ இங்கே வந்து சாயில்
ஒன்று வந்து வீட்ஸ் வராது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வீட்ஸ் ஒன்றுமே இருக்காது. ஸோ அது இல்லாமல் நிறைய பூச்சி இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கருப்பு பூச்சி இருக்குது, இது ஒன்று இருக்குது, ஒயிட் ஹேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி சும்மா நீங்கள் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி இருக்கும் இங்கே. அது இல்லாமல் சாயில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக மண்ணுக்குள்ளே விரல் போய்டுது. ஸோ அது என்னென்னா, அங்கே உள்ள இந்த ப்ளோயிங் ஆக்டிவிட்டி எறும்பு வந்து நிறைய ஓட்டை பண்ணி அதோட சேனல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம்ல, அதுக்குள்ளே வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆகுது. ட்ராப்ஸ் லாட் ஆஃப் வாட்டர், மழை தண்ணி எல்லாம் வந்து உள்ளே எல்லாம் போயிடும். ஸோ அதனால் வந்து சாகாது, அதுக்கு ஏதோ வேறு வழி வச்சுருக்கோம். பட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு பெரிய நேச்சுரல் வாட்டர் ஹார்வெஸ்டர் இது. ஒயிட் ஹேண்ட், அந்த இது மண்பூச்சி எல்லாமே அதுங்க வேலையாது. அதோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். அது நமக்காக ஒன்றும் வேலை செஞ்சுருக்காது, பட் நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் வேலையை வந்து உள்ள செஞ்சுட்ருக்கோம். அருகம்புல் சாறு, வெஜிடபிள் சாலட், முளைக்கட்டிய பயறு அவியல், பருப்பு புளியோதரை, வாழைப்பூ பச்சடி, கீரை வடை, பலா இலை புட்டு, கொழுக்கட்டை என ஆரோக்கிய உணவுகளை படைத்து அசத்துகிறார் கிஷோரின் மனைவி விஷாலா. ஷீ இஸ் a வெரி குட் குக்கி. ரொம்பவே நல்லா சமைக்கிறாள். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் பசங்க. அவங்கள சாப்பாடு வைக்கணும்னா, நல்லா சாப்பாடு சாப்பிட வைக்கணும்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஷீ ஒர்க்ஸ் வித் ஃபுட் ஓன்லி. பஃபலோ பேக்னு பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடியே இருந்தது பிளான்ஸ். ஆக்சுவலாக முன்னாடிலேருந்து கிஷோர் வந்து யூஸ் டு கீப் டெல்லிங் ஒரு டெய்ரி ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஒரு ஃபார்ம் பண்ணணும்னு. சரி, எனக்கும் ஆக்சுவலாக பேசிக்கலாக டெய்ரி ஃபார்ம்னோன்னு எனக்கு கொஞ்சம் ஐ ஃபவுண்ட் இட் எக்ஸைட்டிங். எனக்கு கொஞ்சம் அனிமல்ஸ்னால் சின்ன பிள்ளைந்தே பைத்தியம். சரி, ஓகே, மேபி ஒரு ஃபார்ம் இருக்கும், அதில் நிறைய டக்ஸு, கோழி, அந்த மாதிரி தான் நம்ம. ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக சிட்டி பிரெட். ஸோ அதனால் எனக்கு ஆக்சுவல் ரியல் ரூரல் லைஃப் எக்ஸ்போஜர் கிடையாது. பட் அப்புறம் மெதுவாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிடிச்சி போச்சு. இப்போ இன்ஃபேக்ட் இது டெய்லி எங்கள் சிட்டியில் வந்து எப்படி இருக்கிறது, இங்கே வந்தால் பெட்டருங்கிற மாதிரி ஒரு டெய்லி மார்னிங் ஒரு ஃபீலிங். இல்லை, இப்போ என்னென்னா ஃபார்மிங்லேருந்து கொஞ்சம் ஃபார்மிங்கும் தாண்டிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஈல்டுன்னு சொல்லி செடியை கொண்டு வந்து போட்டோங்களா, போடும்போது அப்பா நம்ம செடியை வளர்றதை பார்க்கணும், இல்லை ஈல்டு வர்றதை பார்க்கணும்னு சொல்லி எப்போ வரும், இப்போது இது ஃப்ரூட்ஸ் வரும் நல்லா கேட்டு வந்து வாங்கி வந்து போட்டோம். அதில் பாதி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மழையில் போர் போட்டிருக்கலாம், போயிடுச்சு. அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக போர் போட்டோம். இப்போது 4-5 வருஷத்துக்கு அப்புறம் செடி வளர்ந்தால் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. ஃபார்மிங் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஃபார்மிங் பண்ணுறதுனால இப்போ ஓரளவுக்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பற்றி எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். நானும் கற்றுக்கலாம், எதானும் பண்ண முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்சவளோ இந்த ஃபாரஸ்ட்டுக்கு எதானு. இந்த பன்னர்கட்ட ஃபாரஸ்ட்டுங்கிறது ரொம்ப பழைய ஃபாரஸ்ட்டு. ஸோ அதுக்கு எதானும் முடிஞ்சான்னு. இன்னைக்கு மனிதனோட முக்கிய உணவா பால் இருக்கு. ஆனா பாலுடைய உற்பத்தி மற்றும் தேவை என்னன்னு சொல்லுங்க. இந்த மாடு, இது நாட்டு மாடு. நாட்டு மாடை காப்பாற்றணும். நம்ம இப்போ தான் பெரிய ஒரு ஸ்ட்ரகிளே நடந்தது. ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் பிரச்சனை அங்கேயே தீராது. இப்போது நம்ம அதுலேருந்து என்ன பண்ணாங்க, ஜனங்கள்லாம் அந்த A1 பால் A2 பால்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பால் A2 பால்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. பட் என்ன பிரச்சனைனா, நம்ம சரிங்க சவுத் இந்தியாவில் வந்து எப்போவும் மில்க் கன்சம்ஷன்லாம் இவ்வளோலாம் இருந்ததில்லை. அதனால நம்ம மாடு வந்து 1.5 லிட்டர் 2 லிட்டர் பர் டே கொடுக்கும், அவ்வளோதான். பிரச்சனை என்ன வரும்னா, நம்ம இவ்வளோ ஜனங்க சிட்டியில் உட்காந்துருக்கோம் மாடு வளர்க்காமல். ஸோ எவ்வளோ பால் வேணும் அவங்களுக்காக. இப்போது கீர் வருது, தர்பார்கார் வருது, இந்த நார்த் இண்டியன் ப்ரீட் கவ். ஸோ அதனால தான் அங்கே கிருஷ்ணர் வந்து அங்கே மதுராவில் இருந்தாங்க. ஸோ அங்கே அவ்வளோ பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற மாடுங்க அதிகமாக பால் கொடுக்குது. அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி பால் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது என்னமோ. இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா, நம்ம இப்போது காங்கேயம்மை காப்பாற்றணுன்னா நம்ம அதிகமாக பால் கன்சம்ஷன் பண்ணிகிட்டு இருந்து A2 மாடு பால் குடிக்கணும்னு சொன்னால் ஆகாது. நம்ம இருக்கலாம், நமக்கு அதுக்கு மேலே அவ்வளோ பாசம். நம்ம ஜல்லிக்கட்டு பற்றி போராடணும், ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணும், A2 மாடு பால் குடிக்கணும்னு சொல்கிறோம். எங்கே இருக்குது A2 மாடு பால்? நமக்கு காங்காயம் வேணும்னா பால் குடிக்கிறதுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ அங்கேயே பிரச்சனை இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம கம்மி பண்ண மாட்டோம். பேசுவோம், நிறைய பேசுவோம். காங்கேயம் காப்பாற்றணும், நம்ம நாட்டு மாடை காப்பாற்றணும்னெல்லாம். ஃபைனலாக வந்து கீர் மாடு வருது. கீர் மாடு வந்து அகெயின் அது ஒரு ஜெர்சி மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த ப்ரீடு போயிடுமே. ஸோ நமக்கு பால் வேணும்னா இந்த ப்ரீடை வச்சுக்க முடியாது நம்ம. ஸோ இவ வந்து அதை விட்டுடலாம், இப்போது ப்ரீச்சிங் விட்டுடலாம். இவ வந்து ஜெயலலிதா அம்மா இறந்தன்னைக்கு பிறந்தவன். அதனால இவளுக்கு அந்த பேர் வந்துச்சு. அவள் வந்து காளி இஸ் அ ரிவர். கர்நாடகாவில், நார்த் கர்நாடகாவில் ஒரு ரிவர். இது வந்து ஷராவதி. நம்ம அங்கே வெஸ்டர்ன் காட்ஸை ஃபுல்லாக ஃபீட் பண்ணுற ஒரு பெரிய ரிவர். அவள் வந்து காவேரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் காவேரி பற்றி. ஸோ அதனால் அவள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்த மாடு. அதனால் அவளோட பேர் காவேரி ஆச்சு. யூஸ்வலாக வந்து கிராமத்தில் போய் நீங்கள் இந்த மாடு பேர் என்னன்னா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பேரே இருக்காது. அவங்க மாடு தான்.
ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப நார்மலாக இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் ஓவர் ரொமான்டிக்கலாக சிட்டிக்காரங்க ஏதோ தப்பி தவறி இப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்ல. விவசாயம் தொடர்பான அனைத்து வேலைகளிலும் தன்னை முழு மனதோடு ஈடுபடுத்திக் கொள்கிறார். குப்பை அள்ளுதல், பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சிக்காக பிரித்தல், பாதைகளை சீரமைத்தல், மாடுகளுக்கு உணவளித்தல், அவற்றை பராமரித்தல் போன்ற அனைத்து வேலைகளையும் அவரே செய்கிறார். நடிகன் என்றால் நகத்துக்கே கிளவுஸ் போடும் வழக்கம் இருக்கும்போது இவரின் எளிமை நடவடிக்கைகள் ஆச்சரியமளிக்கின்றன. இந்த இடத்துல வாட்டர் ரிசோர்ஸ் எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு நாங்கள் செடி கொண்டு வந்த வருஷம் போரே போடாமல் வளர்க்கலாம் செடியான்னு பார்த்தோம். ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணோம். மான்சூன் ஃபெயிலியர். ஸோ மான்சூன் வரலன்னு சொன்னோடனே எப்படியாவது செடியை போட்டுருவோம், எப்படியோ காப்பாற்றிடலாம். ஸோ பக்கத்தில் இந்த பைப்பு வாங்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் ட்ரை பண்ணோம், ஒன்றும் ஆகலை. ஸோ ஃபைனலி வி ஹேட் டு டிக் போர்வெல். ஏன்னா அதான் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் நம்ம. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்ஸஸை டேப் பண்ணி இங்கே ஒரு ஏரி பண்ணி ஒரு 2-3 ஏரி பண்ணி ஸோ சாயில் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றி அதுக்கப்புறம் செடி போட்டிருக்கணும். அவ்வளோ பேஷன்ஸ் எனக்கு இருக்கல, என்னோடய பிரச்சனை அது. ஸோ இட் இஸ் அ லைஃப் டைம் வேலை அதனால். ஸோ பட் இப்போது என்னோடய அர்ஜென்சிக்காக ட்ரிப் இரிகேஷன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மழையை நிறுத்திட்டோம் நம்ம. இப்போ இருக்கிற மழை இருக்கிற தண்ணியில் நம்ம மேனேஜ் பண்ணணும்னா ட்ரிப் இரிகேஷன் ஒரு வேறு வழியே இல்லாமல் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆனதெல்லாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாமல் சரியாக போடாமல் எப்படியோ போட்டாங்க. அதை வேஸ்டேஜெல்லாம் கொஞ்சம் ரீயூஸ் பண்ணுறதுக்காக எப்படி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம பண்ணிருக்கிற சொட்டு நீர் பாசனம். இந்த ட்ரிப் இரிகேஷன் அதான் சொன்னேன் அப்போவே. இதுவும் என்னென்னா பிளானிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை தான் இது. ஸோ யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களே பிளான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கே என்ன வரணுங்கிறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரிப் இரிகேஷன் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் அனுப்புவாங்க. அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணிட்டு போவான். அதுக்கப்புறம் இப்போது எல்லாமே ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் சப்சிடி கொடுக்குறது, விச் ஷுட் கிவ். ஏன்னா விவசாயிக்கு அவன் வளர்த்த எதுக்கும் எந்த பொருளுக்கும் கரெக்டான விலை கொடுக்காதனால இந்த சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொடுக்கணும், கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 50% என்னமோ சப்சிடி கிடைக்கிறது. பட் என்ன பிரச்சனைனா இதோட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருக்கும். ஒரு விவசாயி 1 லட்சம் செலவு பண்ணான்னா அவங்க 50,000 சப்சிடி வரும். அது ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் வரும். ஸோ அது வரைக்கும் அவன் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஆக்சுவலாக இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 தான் இருக்கும் ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ ப்ராஃபிட் யாருக்கு? விவசாயி ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஐயோ எனக்கு சப்சிடி கிடச்சிச்சு, 50% சப்சிடி வந்துச்சுன்னு சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியவே தெரியாது அதோட வேல்யூ. அவனுக்கு சப்சிடி தாண்டி அவன் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான். அவனுக்கு ஃபஸ்ட்டே ப்ராஃபிட் கொடுத்து அதுக்கு வட்டியை கட்டி ஃபைனலாக வந்து இதுக்கு தான் விவசாயி சாகிறது. ஸோ சிஸ்டம் வந்து ரொம்ப விவசாயி கேட்க மாட்டான்னு சொல்லி ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்குற கொஞ்சம் ஆள் தேவை. இப்போல்லாம் பரவாயில்ல, நிறையா சினிமாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுனால. கமல் சார் இப்போ தான் ஜிஎம் மஸ்டர்டுக்கு எதிர்த்தா பேசியிருக்காரு. பிரகாஷ் ராஜ் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு. நம்ம நிறைய பேர் எல்லாருமே இப்போது விவசாயத்துக்கு வந்திருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது, தட்டி கேட்க வாய்ப்பு இருக்குது தோன்றது. இன்னைக்கு வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ இந்த காலத்து பசங்க பயமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுலேயே. அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. எல்லாமே மொபைல். ஸோ ரொம்ப ஈஸியாக எல்லாமே கூகுளில் கிடைக்கிறது. எல்லாமே மெனு ட்ரிவனு. யோசிச்சு எது எப்படி வேலை செய்யணும்னு யோசிக்க வேணாம், எது எங்கே இருக்குதுன்னு தேட வேணாம், யோசிச்சு தேட வேணாம். ஸோ மூளை வளர்ச்சியே கம்மியாகிடும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் நம்ம தான் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் வர மாட்டேங்குது. இப்போ நாங்கள்லாம் சின்ன பிறக்கும்போது ஒரு நாயை வரையணுன்னாக்கா எதிரில் நாய் இல்லைன்னா இமேஜின் பண்ணிக்குவோம், யோசனை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசிங்கமாக வரைவோம். அதுக்கப்புறம் இது என்னப்பா நாய் மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்ப்போம். இல்லை எங்கன்னா நாய் பார்த்தப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு வருவோம், அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை. பட் இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கே எப்படின்னா கூகுளில் ஆன் பண்ணேன் டாக் இமேஜின்னு போடுறானுங்க, அதை அப்படியே பார்த்து இறக்குறானுங்க. ஸோ அதில் ஆக்சுவலாக அந்த ஹோல் ப்ராசஸில் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் இட் கோஸ் ஆன். நகர்ப்புறத்திலிருந்து வருபவர்களுக்கும் இயற்கை விவசாயம் பற்றி தெரியாதவர்களுக்கும் ஒவ்வொரு பயிரின் வளர்ப்பு முறைகள் பற்றியும் உரமிடுதல் பற்றியும் அதில் உள்ள உயிர் சத்துகள் பற்றியும் தயங்காமல் விளக்குகிறார் கிஷோர். The leaves are arranged in the tree in a pattern in such a way that wherever it has roots where the water is required, the water will drop there. Even the banana is actually like this. So they want the water to come down into to the middle. When you have trees like having leaves like this, they want like water away from the canopy. So when it falls on the canopy, it falls outside. So they have roots there. So it's naturally made that way. நீங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்காக பெரிய நடிகர்கள் யாராவது உங்களை பாராட்டி இருக்காங்களா? இல்லை, அப்ரிஷியேட் பண்ணணுன்னால நம்ம எதுவும் பண்ணல. ஸோ இப்போது வந்து ஜனங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்கோம்னா, இப்போது நமக்கு ஓகே இவங்க பார்த்தா ஏதோ ஒரு இதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு போகிறதுக்கு ஏதாவது கிடைக்குங்கிறதுனால
ஜனங்களை கூப்பிட்டு வர்றோம்னு சொல்கிறவங்கள கூப்பிட்டு இங்கே காமிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து காமிக்கிற மாதிரியும் இருக்கல நிறைய தப்பு. அதுவும் இல்லாமல் நாங்கள் இது வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ மெயினாக ரீசன் என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வந்துட்டு சிட்டிக்கு ரொம்ப பக்கம் இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க். இப்போ இந்த ஃபாரஸ்ட்க்கு டீநோட்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ரெசிடென்ஷியல் லேஅவுட்ஸ் ரொம்ப பக்கமாக வந்துட்டுருக்கு. ரீசெண்டாக கூட இப்போ ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. சீட்டா வந்து ஃபாரஸ்ட்லேருந்து ஸ்கூலில் இருந்தது. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஆக்சுவலாக அந்த க்ரீன் பெல்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே சேலஞ்சஸ் நிறைய இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த அர்பனைட்ஸுக்கு சென்சிட்டிவிட்டி வரட்டும். ஏன்னா இப்போ எல்லோரும் ஒரு வீடோட கூட நிறுத்துறது இல்லை, 2 சைட் வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்டே லேண்டு இப்போ. ஸோ அதனால அது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம லேக்ஸு, நம்ம ஃபாரஸ்ட்டு, நம்ம மரம் செடி அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒரு அவேர்னஸ் வரட்டும் தான் நாங்கள் வில்லேஜஸ் நிஜமாக வந்து கிராமம் எப்படி இருக்கணும், கிராமமாக தான் இருக்கணுங்கிறது தெரியட்டும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கே காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா சிட்டி வந்து கிராமத்து மேலே எவ்வளோ ப்ரெஷர் போட்டுட்ருக்கு. கிராமம் வந்து கிராமமாக இல்லை. இப்போது கிராமவாசிங்க வந்து எல்லாமே சிட்டிக்காரங்களாக மாறிட்டு இருக்காங்க. அது ஆகாமல் இருக்கிறது ஃபுல்லாக எல்லாருக்கும் ஓவரால் ரொம்ப நல்லதுன்னு தெரியட்டுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். மேடம், உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் யாருடைய ஃபேன்? இல்லை, அதில் எனக்கு ரொம்ப ஃபேன் ஃபாலோயிங் இதுன்னு இருந்ததுன்னா ரஜினி சார் தான். அது வே பேக். இப்போது இல்லை, இப்போல்லாம் ஒரு 10-15 இயர்ஸாக அவ்வளோ ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, யாரோட ஒர்க்கும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் டெஃபினெட்லி யங்கர் டேஸில் பயங்கர ஃபேன்னா ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் சார், அப்புறம் கமல்ஹாசன் சார். ரஜினி சார் பற்றி அப்பப்போ சொல்லியிருப்பான். அப்புறம் கூட ஃபேனுங்கிற மாதிரி இல்லைன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் பார்த்தப்பெல்லாம் அந்த ஃபேன் உள்ளே இருந்து எந்திரிச்சு வெளியே வந்துடும். வந்துட்டு என்னடா பிரயோஜனம், நீ தமிழ் படம் நடிச்சிட்டேங்கிற, நீ சவுத் இண்டியன் ஆக்டருங்கிறாங்க. ஒரு ரஜினி சார் படத்தில் ஒரு ரோல் கிடைக்கல உனக்கு, ஒரு ஜிம்பாய் ரோல் ஆகுது பண்ணிவிடு நீ ரஜினி சார் படத்தில், அது போதும் எனக்கு. கபாலி பண்ணுற வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஜிம்பாய் ரோல் கூட அவனுக்கு கிடைக்கல ரஜினி சார் படத்தில். தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநிலத்துக்குமே பொதுவான நடிகர் நீங்க. இந்த காவேரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்க ஏன் ஒரு வழி சொல்லக்கூடாது? நான் அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் இல்லை, நான் தீர்வு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம். பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதுக்காக சண்டை போடுறத விட என்ன பிரச்சனை, நான் அதோட ரூட்ஸ், அந்த பிரச்சனையோட ரூட்ஸ் என்னன்னு தேடி பார்த்தா எனக்கு. ஏன்னா நான் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கேன். இங்கே ஒரு சின்ன ஃபார்ம் இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸில். இந்த இடத்துல எப்படி எப்போவும் மழை பெய்யும். மலைப்பகுதி, அது மலை நாடுன்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 months in a year மழை பெய்யும். அங்கிருந்தால் மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ், காவேரியும் சேர்ந்து எல்லாமே அங்கிருந்தா வர்றது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு 5 அடி நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடும் மண்ணிலேருந்து. அவ்வளோ தண்ணி ஊறி இருக்கும்ல. அந்த மாதிரி இடத்துல போன வருஷம் போர் தோண்டிருக்காங்க தண்ணிக்காக, தண்ணி இல்லாமல். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். எப்படி பிரிச்சுக்கிறோங்கிறது இருந்தால் தானே பிரிச்சுக்கிறது. ஸோ எப்படி ஏன் இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணணும்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா தெரியும். வெஸ்டர்ன் காட்ஸில் காடே இல்லை. நேச்சுரல் ஃபாரஸ்ட் அவ்வளோ இருந்த நேச்சுரல் ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் வெட்டியாச்சு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. எதுக்காக வெட்டிருக்கோன்னா நம்ம அகேன் சிட்டியை வளர்க்குறதுக்காக. சிட்டியை வளர்த்துட்டே இருக்கும். இருக்கிறதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கொஞ்சம், மீதியெல்லாம் சிட்டியை வளர்க்குறதுக்காக. சிட்டிக்கு நிறைய இதில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சிட்டி வளர காடெல்லாம் போயிட்டே இருக்கும். எப்போ தேவை, எப்போ விவசாயம் பண்ணணுமோ, எப்போது வெதர் கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்குமோ அப்போ பண்ணுறதுக்கு தண்ணி இருக்காது. ஸோ ஒன்லி சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விவசாயியாக, அங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் விவசாயம் பண்ணிருக்கிற ஒரு விவசாயியாக நான் சொல்லணும்னா அங்கே இருக்கிற கடை கொஞ்சம் காப்பாற்றிடும். இப்போது எதுவும் புதுசாக இவங்க வளர்க்க வேண்டாம், வளர்க்குறதுக்கு இடமும் இல்லை. எல்லாமே இல்லை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைன்னா சிட்டியை வளர்த்துட்ருக்கோம். அங்கேயும் சின்ன சின்ன சிட்டிஸாக எல்லாமே மாறிட்டுருக்கு, பெருசாகிட்டுருக்கு. ஸோ காடை காப்பாற்றிக்கிட்டா நம்ம கண்டிப்பாக நாடை காப்பாற்றிக்கலாம், தண்ணியை காப்பாற்றிக்கலாம், எல்லாத்தையும் காப்பாற்றிக்கலாம், உயிரோடு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடு போயிடுச்சுன்னா தண்ணி இருக்காது, தண்ணி இல்லைன்னா கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. பெஸ்டிசைட் போடாமல் விவசாயம் பண்ணும்போது நல்ல லாபம் கிடைக்குமா? எதுக்காக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபார்மிங்குள்ளே, விவசாயத்துக்குள்ளே வந்தது என்ன நம்ம யோசிச்சு பார்த்தா, அது வந்து மேஜராக வந்து எல்லாம் சொல்கிறது என்னென்னா, இந்த அம்மோனியா World War II அப்புறம் அமெரிக்கா வந்து அவங்க பாம்பு பண்ணிருந்த ஃபேக்ட்ரியில் அம்மோனியா வாஸ் ஒன் ஆஃப் த அவுட்புட்ஸ். ஸோ அந்த ஃபேக்ட்ரியை அப்படியே உடச்சி போட்டுற முடியாது, அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஸோ அதை வந்து ஃபர்டிலைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ இது வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ், இப்போது வளர்கிற நேஷன்ஸ் மேலே. இப்போது இந்தியாவுக்கு வந்து அவங்க இங்கே இது விற்கணும்னு சொன்னால் நம்ம விற்று தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை இருக்கும் நம்ம விற்கலன்னா.
ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து போட்டது. அதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன். இவங்க என்ன யோசிச்சாங்க, ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணவங்களுக்கு கூட இது போட்டால் நல்ல ஈல்டு வந்துட்டு இருந்தது பிகினிங்கில். அது எதுக்காக வந்ததுன்னு யாருக்குமே தெரில அப்போது. ஏன்னா இதெல்லாம் எல்லாமே வந்து லாங் டேர்ம் போனால் தானே தெரியும். இமீடியட் எஃபெக்டில் அதில் நீங்கள் சொல்ல முடியாது எது சரி எது தப்புன்னு சொல்லி. இப்போது இன்றைக்கி வந்து அப்போ பண்ணதெல்லாம் பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஏன்னா மண் வந்து அதோட ஸ்ட்ரென்த், அதோட ஃபர்டிலிட்டி எல்லாமே போயிடுச்சு. நிறைய இடத்துல அவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டு ஃபர்டிலைசர் போடுவாங்க, அதுக்கு ஒரு புது வெரைட்டி டெவலப் பண்ணுவாங்க. ஒரு ஏதோ பூச்சி இருக்குது, அதுக்கு ஒரு புது வெரைட்டி டெவலப் பண்ணுவாங்க. இவங்களே டெவலப் பண்ண லேபில் டெவலப் பண்ணுவாங்க. அதோட டைம் டெஸ்டிங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ நாள் இது தாங்குங்கிறதெல்லாம். பட் அதை வந்து இயற்கையாக வந்து மனுஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கான், ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கான். அதை கண்டுக்காமல் வெறும் கெமிக்கல் ஃபார்மிங்கு டெக்னாலஜின்னு போனதுனால இன்றைக்கி வந்து நிறைய ஃபார்மை சூசைட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இவங்க தேவையில்லாமல் இல்லை ஃபுட் செக்யூரிட்டி எல்லாம் சொல்லி இன்னும் கொஞ்சம் பெஸ்டிசைட் போடுறாங்க. இன்றைக்கி ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த வருஷம் நம்ம வந்து மேக்ஸிமம் யூரியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னு. அது ஒரு பெரிய என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு பிளண்டர் அப்படி பார்த்தா தெரில. பட் பொலிட்டிக்கல் பாலிசி மேக்கிங்லாம் இப்போது ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க இவங்க. நான் வந்து சும்மா அப்பப்போ போய் ஹாயின்னு சொல்லிட்டு வர்றேன். ஜிஎம் மஸ்டர்டுக்கு எது போராடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம பெஸ்டிசைட் இல்லை ஃபர்டிலைசர் போடுறோன்னா இங்கே எதுக்கு ஈல்டு அதிகமாக வருதுன்னா, இப்போ நீங்கள் மண் பார்த்தீங்கன்னா மண்ணில் ஒரு 1000 கணக்காக பூச்சி இருக்கும், அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஏதோ அதோட வேலையை பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம ஃபுட் சைக்கிள் பற்றி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்கூலில். எல்லாமே ஒரு சைக்கிள் ஒன்று கொண்டு கனெக்டடாக இருக்கும். இதை சாப்பிடும், இதை சாப்பிடும், இதை சாப்பிடும். ஸோ அதில் ஒன்று பிடுங்கிட்டா அது என்ன எது அதை சாப்பிட்றதோ அது என்ன சாப்பிடும், அதுக்கு சாப்பாடு இல்லை, அது செத்து போயிடும். அதை சாப்பிட்றது பின்னாடி அப்படியே போங்க, எல்லாமே செத்து போயிடும், உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த வேலை தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம் இப்போது. ஏன்னா எதுக்கு அதெல்லாம் எவ்வளோ இமீடியட்டாக எஃபெக்ட் ஆகலைன்னு தெரியாது. பெருசாக இருக்குது உலகம். அண்ட் நேச்சர் அதுக்கு எதுவோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு போராடிட்டே இருக்கும் நேச்சர் வந்து. ஸோ அதை விட்டு நம்ம ஃபர்டிலைசர் போட்டு மண்ணை சாகடிச்சு பிகினிங்கில் ஈல்டு கிடச்சிச்சு. எது கிடச்சிச்சின்னா அங்கே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் செத்து போச்சு, அதெல்லாம் எருவாயிடுச்சு, அதனால் ஈல்டு கிடச்சிது. ஸோ அதை கண்டுக்காமல் அதை தெரிஞ்சுக்காமல் இதே ஏதோ கிடச்சிச்சின்னு சொல்லி பண்ணி, அது இல்லாமல் கவர்மெண்ட் ரூல்ஸ் நிறைய கொண்டு வந்து அதை சப்போர்ட் பண்ணி. ஏன்னா அது ஃபர்டிலைசர் ஃபேக்ட்ரி வச்சவங்கெல்லாம் வந்து பெரிய முதலாளிங்க தான், காசு இருந்தவங்க தான். அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக விவசாயி வந்து கொண்டு வந்து இந்த இதில் குப்பத்தில் போட்டாங்க. ஃபுட் விவசாயம் வந்து எந்த கெமிக்கலும் போடாமல் சாப்பாடு நல்லா இருக்கணும். அது சாப்பாடு நல்லா இருக்கணுங்கிறது கூடயே வந்து மண் நல்லா இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், காற்று நல்லா இருக்கணும். இதுதான் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டு போகிறது. இந்த 3 பெரிய சொத்து தான். சொகுசு கார், சுவிட்சர்லாந்தில் பங்களா என்று எந்த ஆசையும் இல்லாமல் மலை கிராமத்தில் ஒரு பழைய ஓட்டு வீட்டில் எளிமையின் அடையாளமாய் கிஷோருக்கு உறுதுணையாய் இருக்கிறார் காதல் மனைவி விஷாலா. 30 பேர் படுத்துறங்க இடமளிக்கும் திண்ணை உள்ள வீடு, வீட்டிற்குள் மாட்டுத் தொழுவம், மழைநீர் சேகரிப்பு தொட்டி, பெரிய மண் பானைகளில் விதைகள் சேமிப்பு என பழமை அறிவியலை தேடிக்கொண்டிருக்கின்றனர் இருவரும். சார், உங்களுக்கு விவசாயம் செய்கிற ஆர்வம் எப்படி வந்தது? நீங்க அடிப்படையிலேயே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரா? இது வந்து ஆக்டிங் மாதிரி வியாதி இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. பிளட்டில் வர்ற மாதிரி வியாதி இல்லைன்னு. விவசாயங்கிறது வந்து ஓகே பண்ணுறாங்க, சந்தோஷம், அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ பண்ணுறாங்க, சந்தோஷம். ஆனாலும் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி தான் இருக்கும். விவசாயம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நிஜமாக எதுக்கு விவசாயம் பண்ணணும்னு தெரிஞ்சுது நமக்கும். ஸோ அந்த ரொமான்டிக் ஐடியாவோடு தான் நம்மளும் வந்தது. ஒரு சைலண்ட்டான ஏரியாவில் வந்து உட்காரணும், அதெல்லாம் இருந்தது. இப்போவும் அப்பப்போ இருக்கும். பட் ஸ்டில் அந்த ரொமான்டிக் ஐடியா போய் இப்போது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஐடியா வந்திருக்கு. அதனால் வேறு ஒன்றும் இல்லை, இறங்கி பண்ணுறோன்னா அங்கே நீங்கள் பண்ணால் அவங்களுக்கும் தெரியும். எங்கள் வேலைன்னு பண்ண ஆரம்பித்தா விட முடியாது. அடுத்தவங்க பண்ணி அது தப்பாக போய் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி அதெல்லாம் பண்ணும்போது பண்ண விட முடியாது. நம்ம இறங்கி பண்ணாதான் உண்டு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு பண்ணுவாங்க. விவசாயம்னா வெறும் அதுலேருந்து ப்ரொடக்ஷன் எடுக்கணும், ஈல்டு எடுக்கணும், மிச்சவங்கள்லாம் சாப்பிடணும். யார் விவசாயம் பண்ணுறது இல்லையோ அவன் எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும், விவசாயி மாத்திரம் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற கான்செப்ட் இருக்குது. அதுதான் தப்பு. ஆக்சுவலாக விவசாயங்கிறது இட் இஸ் மச் பியாண்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கு தான் இயற்கை விவசாயம் இம்பார்ட்டண்ட்டுங்கிறது. எதுக்கு ஃபர்டிலைசர் வேண்டாம், எதுக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷனே வேண்டான்னா, மரம் செடி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயிராக இருந்தாலும் சரி, இல்லை பழ மரங்கள் இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் விட்டோன்னா அது பாட்டுக்கு வளரும். ஏன்னா அது வளர்கிறது நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லை. அது சீட்ஸ் வந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொலிஃபேட் பண்ணுறதுக்காக சீட்ஸ் வருது, ஃப்ரூட்ஸ் வருது, பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, அந்த பாலினேஷனுக்காக, மனுஷங்களுக்காக அதுங்க கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஒன்றுமே பண்ணலைனாலும் ஈல்டு வரும். அதை நம்ம தேவையான அளவுக்கு எடுத்தால் டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே வி ஆல் கேன் பி கண்டென்ட். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த ரொம்ப கன்சியூமரிஸ்டிக் மோடில் போனதுனால நம்ம கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் இந்த ஃபுட்டு செக்யூரிட்டி, இந்த
ஜஸ்டிஸுங்கிறது வரவே மாட்டேங்குது. நம்ம இதில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் வரமாட்டேங்குது. சரி, க்ரீன் ரெவல்யூஷன் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் எங்கே போச்சு பாவர்ட்டி? சாப்பாடு இல்லாமல் இருக்கவங்க இல்லாமல் இருந்தால் இருக்காங்க, நிறைய இருக்கிறவங்ககிட்ட நிறைய தான் இருக்குது. ஸோ அது பிரச்சனையே கிடையாது, ஈல்டு பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக. காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை அவரோடு பயணித்ததில் உயிர் பணியாற்றும் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவமும் இந்தியாவில் தலைவிரித்தாடும் விவசாய தீண்டாமையையும் உணர முடிந்தது. உலகமயமாக்கல், நகரமயமாக்கல் விடுத்து எப்போது நாம் கிராமமயமாக்கல் நோக்கி பயணிக்கின்றோமோ அன்றுதான் மனிதம் தப்பி பிழைக்கும், இயற்கை நம்மை வாழ்த்தும் என்று உறக்கச் சொல்கிறார் கிஷோர். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் தற்போது நம்முடன் இல்லை என்பது பொய். அவர் கிஷோர் உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே சமகால உண்மை. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்.